இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 8-9 நாள் ஆச்சு. 1 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே இதுக்கு கீழே ஆர்சிபி ஃபேன்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். செக்ஷன்ல அப்புறம் ஏன் ப்ரோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் 2 வருஷமா கதறீங்க, சிஎஸ்கே ஏன் 2 வருஷமா தோத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்சிபி 2 வருஷம் நல்லா பண்ணதுக்கே நீங்க இந்த அளவு கதறீங்கன்னா 16 வருஷம், ஏன்னா நாங்க 2 வருஷம் பேனு, 18 வருஷத்துல 16 வருஷம் தான் நாங்க ஆடி இருக்கோம். அதிக தடவை ஃபைனல்ஸ் வந்த டீம், அதிக தடவை பிளே ஆஃப்ஸ் வந்திருக்கோம், 4 தடவை பர்பிள் கேப், 9 தடவை ஐபிஎல் ஓபனிங் செரிமனி, 7 தடவை ஃபேர் பிளே அவார்ட் வின்னிங். இதெல்லாம் வெறும் 16 சீசன்ல பண்ணிருக்கோம். ஏன்னா நாங்க 2 வருஷம் பேன் இல்ல. 2 வருஷம் பேன் ஆனதுக்கு அப்புறமா 18, 21, 23 3 தடவை ஐபிஎல் டிராஃபி எடுத்திருக்கோம். ஆமாங்க. T20 அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சாரி, உங்களுக்குலாம் தெரியாது. விட்டுருங்க அந்த டாபிக்லாம் போக வேணாம்பா. சாரி, அந்த டிராஃபி எல்லாம் எப்படி இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதை பத்தி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் 2 பேரும் இப்போ கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணலாம். லைக் ப்ரோ, ஐ லைக் இட் ப்ரோ, ஐ லைக் இட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, மாஸ் ப்ரோ, மாஸ் ப்ரோ, மாஸ் ப்ரோ, மாஸ் ப்ரோ, மாஸ்டர் படம். CL20 ஃபாஸ்டஸ்ட் 50 MSTயா? ஆட, இந்த ரெக்கார்டு எனக்கு தெரியாது. நிதின் எண்ணி சூப்பர் ப்ரோ, 49 ஆல் அவுட். வாவ், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்சிபி எனக்கு தெரியாது, எனக்கு அந்த கப்பு எனக்கு வேணும். ஆர்சிபிக்கு முதல்ல ஸ்பெல்லிங்கே தப்பு. போயிட்டு வா தம்பி. விதியுடன் மோது, தோனியுடன் மோதாதே. நல்லா இருக்கு. ஏன் ப்ரோ லேடிஸ் கப்புக்கு என்ன ப்ரோ தெரியும்? கரெக்டு தான் ப்ரோ, ஒன்றுமே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாது. பைக் ஸ்பீடு 49லே மெயின்டைன் பண்ண பாரு, சூப்பர். ஸ்பீடோமீட்டர் ஸ்பீட் இஸ் பர்சனல். ஏய், இவ்வளோதான் கமெண்டா? ஓ, இங்கே ஆட் கொடுக்கணுமா? ஓ, ஓகே ஓகே ஓகே. எனக்கு எதுனே தெரில பத்திலா. நான் ஒரு இன்னசென்ட்டுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு டுபாக்கூர்னு நினச்சிடாதீங்க, எனக்கு தெரியாது. நான் ஒரு இன்னசென்ட். இந்த கமெண்ட் யார் போட்டதுன்னு சொல்லுங்கள். இந்த கமெண்ட் நான் தான் போட்டேன். நானே வீடியோ போட்டு நானே கமெண்ட்டும் போட்டுருவேன். தலைவரே கொஞ்சம் இங்கே வாங்கலேன். யாரையோ டேக் பண்ணியிருக்காப்புல நண்பர். ஏய் ஆர்சிபி யாருப்பா அது? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எங்கே பார்த்துருக்கேன்? நல்லா உத்து பார்ப்போம் இருங்க. ஓ, விராட் கோலி சோக்லி ப்ரோ. ஸ்பீடு 49. ஓகே, வண்டி 49ல் ஓட்டின பற்றி அங்கே தான் நிற்கிற ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, இதெல்லாம் படிச்சாச்சு. இருக்குடா, ஏப்ரல் 12 இருக்குடா உங்களுக்கு. பாண்டியா வரேன்டா, பாண்டியன் வரேன். ரோச் வராரு, ரோச் நம்பர் 45 இருக்குடா. சூப்பராக இருக்கணா. நான் எங்கடா சூப்பராக இருக்கேன்? என்னைய பார்த்தா அப்படியே இருக்கு? அந்த அளவுக்குலாம் இருக்காது. நம்மெல்லாம் பிலோ ஆவரேஜ் தானே, மோசம்னு கூட வச்சுக்கலாம். வாவ், என்னடா அந்த ஃபிகருக்கு மீசை இருக்கு, தாடி இருக்கு. தலை ஃபார் ரீசன். என்ன ஆர்சிபி வீரர்கள் புழக்க போட்டு ஆர்சிபி வீரர்களை படுக்க போட்டிருக்காங்க. ஓஜி 3னா இவங்க தான். என்ன ரெய்னா, ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி. இப்போ 3 பேருமே இல்லை. வருத்தமாக இருக்கு. தோனி வந்துடுவார். ரெய்னாவை ஏதாவது பண்ணி கூட்டிகிட்டு வாங்களேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஜடேஜாவை தான் நீங்களே அனுப்பி வச்சிட்டீங்க ப்ரோ. வீடியோ ஸ்டார்டிங்கில் பைக் ஸ்பீடு பாருங்கள், 49. நான் வேற லெவல்லாம். அதுக்கேற்ற மாதிரி தோனி பேட்டை சுற்றுறாரு, செம்மையாக இருக்கு. வேற யாரு? ஜேசிபி ஃபேன் ப்ரோ குக்கிங் ஆர்சிபி ஃபேன்ஸ் வித் இஸ் பைக் ஸ்பீடு 49. எல்லாரும் நோட் பண்ணியிருக்காங்க. மெயின்டைனிங் பைக் ஸ்பீட் அட் 49. தேங்க்யூ மாஸ் ப்ரோ. அட்டி போடு ப்ரோ, பேக்லேயே போடு ப்ரோ, பேக் ஷாட்.
நோட்டீஸ் த பைக் ஸ்பீடு 49. சந்திராவா? சந்திரா மாதிரி இருக்கு. ஐ ஹேட் யூ ப்ரோ. ஐ ஹேட் யூ. ஐ ஹேட் யூ ப்ரோ. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது? 58 பேர் அதுக்கு கீழே ரிப்ளை பண்ணியிருக்காங்கடா. என்னடா பண்ணியிருக்கீங்க? டேய் பொட்டை, விராட் கோலி நார்மலாக பார்த்தாலே அப்படிதான் இருப்பான்டா. சமா காமெடி. இவன் யாரும் இல்லை, இவன் என் ஃப்ரெண்டு தான். வெறி ஆயிட்டான் போல தோனி அந்த மாதிரி பார்க்கவும். அவனும் ஒரு சிஎஸ்கே வெறியன். சிஎஸ்கேடா 49 ஆல் அவுட்டா பொட்டை. யோ 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 யோ. ஏய் 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 இப்படிலாம் திட்டக்கூடாதுடா டேய். ஆர்சிபி ஃபேன்ஸ் தான்டா அப்படி கெட்ட வார்த்தையில் பேசுவீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் என்னடா அப்படி பேசி வச்சுருக்கீங்க? ஓயோயோ சுண்ணியை பிடிச்சி நீங்கள் உண்டா தேவனியா மேலே அவன் கிடக்குறான். கேள்விக்கு பதிலாக சொல்லு. துப்பு புண்ணு இல்லை, இந்த கிஃப்ட் புண்ணு எடுத்துட்டு யோ 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 யோ. ஏய் டேய் டேய் என்னங்கடா பேசி வச்சுருக்கீங்க எல்லாரும்? இன்னும் 49ஆ? ஒய்யோயோ. ஆர்சிபி ஓனர் பேண்டு ஃப்ரம் இந்தியா. ஆமாம் அது உண்மைதான், கரெக்டு. என்ன கிக்கு உன்ட்ட சுன்னி. ஐயோ யோ 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 சொல்லுங்கடா. ஐயோ இருக்குண்ணா. அவன் திரும்ப ரிட்டன் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை போட்டிருக்கான்டா. யாரா அவன்? லைஃப் ஆஃப் அக்கிஃப் எஃப்எக்ஸ். திருப்ப வந்து எல்லாருக்கும் ரிப்ளை போட்டிருக்கான். வந்து ஐயோ யோ 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 யோ. 49 50க்குள்ளே ஓட்டுறியே, அங்கே நிற்கிற ப்ரோ நீ. ஆர்சிபி ஃபாதர் சொன்னால் கேட்க மாட்றாங்க. அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு நாள் தனியாக வந்து ரியாக்ட் பண்ணுவோம். அந்த வீடியோ நல்லா தான் வியூஸ் போயிருக்கு. ஒரு 2 லட்சம் வியூஸ் போயிருச்சு அது. அந்த வீடியோக்கு கேட்டுக்கடா அப்படின்னு யாருக்கோ டேக் பண்ணி விட்டுருக்காரு. ப்ரோ வந்து கேட்டுக்க ப்ரோ. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டா போதும், ட்ராஃபி வின் பண்ண மாதிரி ஆடினே இருப்பாங்க. கேவலமாக பேசியிருக்காங்களே. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் தான் இப்படி பேசுனீங்களாடா? என்னடா இவ்வளோ வன்மத்தோடு இருக்கீங்க எல்லாரும்? லாலிபப்பு போடி. ஓ அதுவும் பொண்ணு தான். ஃபீமேலும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கோங்க. ஐயோ வாத்தலை நீ தான் இனிமே நம்ம தான். கால் வலிக்குது. ஓ வண்டியே சொல்லுது 49. என்ன ப்ரோ மனப்பாடம் பண்ணியா ப்ரோ? அடா ஆமா ப்ரோ. இதை பண்ற விராட் சகு 18. யாரா அவங்க? ஆள் பார்க்க நல்லா இருக்கு, ஆனால் தோனி மூஞ்சி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூஜா ஹெக்டே வாடாது, அதுக்கு தோனி மூஞ்சி மாத்திட்டீங்களாடா? ஏன்டா அப்படி பண்றீங்க? என்னடா இப்பதான் ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வெளியே வரீங்களா? வாங்கடா ஈசாலா நண்பர்களே. எப்படி ப்ரோ பைக்கு 49லேயே ஓட்டுற? பின்ன என்ன வன்மத்தோட ஓட்டினா அப்படி தான் இருக்கும். கேஷுவலி ப்ரோ மெயின்டைன்டு. முடிஞ்சதா மட்டும்தான் ப்ரோ உங்களால் பேச முடியும். மட்டும்தான் உங்களால் பேச முடியும். போடா பேன் ஆனா. என்னடா கரண்ட்லாம் போகுது? டேய் என்னங்கடா? கடுப்பாவது ப்ரோ. என்ன ப்ரோ? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. பேனானா பூண்டா? என்னடா பூண்டு? மிஸ்டர் கிஷோர் விகே 18 போடா லேடி டீம். அவ்வளோதான் ப்ரோ. அடிச்சு விடுங்க ப்ரோ, லேடி டீம் அடிச்சு விடுங்க ப்ரோ. சரியான செருப்படி ப்ரோ. சிஎஸ்கே ஜெர்சி 16 17. நாங்கள் ஒன்றுக்குள்ளே போல. சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ். ஐயோயோ கமெண்ட் நல்லா படிச்சிருந்தனே, போச்சா? ஐயோ இனிமேல் ஃபர்ஸ்ட்லேருந்து வரணுமா? கடுப்பாகுதே. லைட் ஏதாவது வேணுமையா? வேற பிளக்கில் போடுவோம். கம்பேக் கொடுப்போம்.
கம்பேக் கொடுப்போம்ல. யூபிஎஸ் எதுக்கு சும்மா வாங்கி வச்சிருக்கான்? ஆர்சிபி ஃபேன்ஸ்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒன்று சொல்லி புரிய வைக்க முடியாது. டேக் பண்ணி விட்றீங்களா? டேய், இவ்வளோ பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க, ஃபாலோ பண்ணுங்கடா. டேய் ப்ரோ, அவங்க ஐபிஎல் டிராஃபியை லாஸ்ட் இயர் தான் பார்த்தானுங்க. இதில் எங்கே இருந்து அவனுங்க கரெக்டு ப்ரோ. சிஎல் T20 அவங்க விளாண்டுருக்காங்களாம். ஆனால் கப்பை வந்து தொட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்துருப்பாங்க கப்பை வந்து, இந்த கப்பு தாண்டா விளாடுறோம், இதாண்டா சிஎல் T20, இதை தாண்டா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆனால் சிஎஸ்கே மும்பை மாதிரி டீம் இருக்கும்போது அவங்க எங்கிட்டு ஜெயிக்கிறது? தப்பிட்டு இருக்க வேண்டியதான். எப்பா, நம்மளே கப்பு வைக்க இடம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், நமக்கு எதுக்கு ஊரும்பு? கரெக்டு தான் ப்ரோ, சொல்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் டீம் வந்து கொஞ்சம் சரியில்லை. கப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு விட்டு கொடுக்கக்கூடாது ப்ரோ. ஏதோ இப்போ டீம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது, உண்மையை ஒத்துக்கிறணும். இல்லைனா இல்லைனா சில பல டீம்ஸ் எல்லாம் நம்ம தோக்க மாட்டோம். இப்படி தோக்குறோன்னா நம்ம இப்போவே சிஎஸ்கே போட்டு அடின்னு அடித்தாதான் சிஎஸ்கேல ஏதாவது பண்ணி சரி பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் நம்ம என்ன பண்ணாலும் ஜாலரா அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பாங்க. நம்ம மாட்டுக்கு இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். போட்டு சிஎஸ்கே அடிங்க, முடிஞ்ச அளவு அடிங்கன்னா. ஆர்சிபி ஃபேன் மாதிரி கிளென் பிலிப்ஸ் கேட்ச் பிடிச்சா பிலிப்ஸ் பல்பை போய் அட்டாக் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக போய் ஃப்ளெமிங் இந்த மாதிரி உங்களை சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர் கேட்டு பார்ப்பலன்னு நினைக்கிறேன். இல்லை கேட்க மாட்டேருன்னு சொன்னார்னா பார்த்துக்குறோம் அப்புறமா. 49 1 2 3 4 5 6 7 கப்பு, 7 லாலிபாப்பா. 1 2 3 4 5 6 லாலிபாப்பு. இன்னும் ஒன்று சேர்த்துருக்கலாம், தலாஃபார ரீசனாக இருந்திருக்கும். அந்த குட்டி பாப்பா கையில் லாலிபாப்பாயா? ஏன் அப்படி பண்ணுறிய? எனக்கு வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு, இப்படிலாம் பண்ணலாமையா? விராட் கோலிக்கு பொம்பளை கெட்ட போட்டிருக்கீங்க, ஏன் இப்படி மனசு சந்தோஷப்படுற மாதிரியே பண்ணுறீங்க? இப்படியே இருந்தால் நான் சந்தோஷத்தில் எனக்கு ஏதாவது ஆயிரும் போல ப்ரோ. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. ஓ, திருப்ப 16-17 ஜெர்சியா? 2011 சிஎல் T20 ஃபைனலிஸ்ட் யாருன்னு பார்த்துட்டு வந்து பேசுகிறா. ஃபைனலிஸ்ட் யாருடா? 2021 சிஎல் T20 ஃபைனலிஸ்ட் யாரு? ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ஓ, எம்ஐட்ட வாங்கினீங்களா அடி? ஒன்று நான் எங்கள்கிட்ட வாங்கினேன், இல்லைன்னா அவங்கள்ட்ட வாங்கினேன். இதை வந்து ஒரு பெருமையாக வந்து வேற சொல்கிறாங்க தலைவர். தலைவரே கொஞ்சம் இங்கே வாங்கல பா. ஸ்பீடோமீட்டர் தான் அல்டி. ஹையஸ்ட் டோட்டல் ஸ்கோர் இன் ஹிஸ்டரி 49. Tag that RCB fan, tag that JCP fan. Virat Kohli, whenever a wicket falls. குழுன்னு இருக்கேன், மனசுல இருக்கிற பாரம்லாம் குறையுதப்பா. சிஎஸ்கே ஃபேன்ஸோட கமெண்ட் செக்ஷனும் நல்லா தான் இருக்கு. சிஎல்டி நான் என்னன்னு கேட்பாங்க ப்ரோ. அவங்களுக்கு இப்போதான் ஐபிஎல் கப்பை பார்த்துருக்காங்க, கரெக்டாக தான் சொல்கிற ப்ரோ. ஆனால் அவங்க சிஎல் T20 2011 வந்து ஃபைனல் வந்திருக்காங்களாமா. நமக்குலாம் அது தெரியாது, அதெல்லாம் தெரியாது. அது எதுக்கு நமக்கு? வந்து ஜெயிச்சா தானே தெரியும், வந்துட்டு தோக்குறவங்கலாம் நமக்கு தெரியும். 2011 ஐபிஎல்லேருந்தே ஃபைனல் ஆடினாங்க, ஜெயிச்சாங்களா என்ன? 58 ரன்னுக்கு அடி வாங்கிட்டு போனாங்களா இல்லையா? கெயிலெலாம் அஸ்வின் எடுத்தாப்புல, தம்பி போயிட்டு வாங்க அப்படின்னு இப்படி சொல்லுவாப்புல. அஸ்வின் விக்கெட் எடுத்துவிட்டு போயிட்டு வாடா அப்படிம்பாரு கெயிலை பார்த்து. ஆர்சிபி பொம்பளை செருப்பு. ஆனால் ஒன்று, ஆர்சிபி ஃபேன்ஸ் நானும் பாராட்டுறேன் ப்ரோ. எல்லாரும் 49 தான்ப்பா நோட் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர்.
ஸ்பீடு 70ல் மெயின்டைன் பண்ணுங்க பிரதர். அடுத்த வாட்டி மெயின்டைன் பண்ணிடுவோம் ப்ரோ. என்ன வாய்ஸ் தான் கேட்குமான்னு தெரில, அவ்வளோ ஸ்பீடில் போனால் மைக் கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில. பார்ப்போம். எல்லாம் ஓகே தலை. எதுக்கு தலை பேன்? அதுவும் அவ்வளோ எல்லாம் ஓகே தலை. எதுக்கு தலை பேன்? அதுவும் அவர் கேவலம். எதில் 2 இயர்ஸ் பேன் விட்டு ப்ரோ நீங்கள் பேன் ஆன கேவலமான விஷயத்தை விட இது கம்மி தான் ப்ரோ. டேய் கேன, உனக்கு இன்னுமாடா இதுக்கு தாண்டா உங்களை தற்குறின்னு சொல்கிறோமே. உங்களுக்கு புரியலையாடா உங்களை எதுக்கு தற்குறின்னு சொல்கிறோன்னு? முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா. நாங்கள் எதுக்கு உங்களை தற்குறின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த முழுசாக தெரியாமல் அப்படியே பிளைண்டாக எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிடுவீங்க. இப்போவுமே நிறைய பேர்கிட்ட கேட்டால் யாரா ஆர்சிபி கேப்டன்னு கேட்டால் விராட் கோலின்னு சொல்கிறாங்க. யாரா ஆர்சிபியில் ஐபிஎல்ல அதிக விக்கெட் எடுத்தா அப்படின்னு கேட்டால் விராட் கோலிங்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம். ப்ரோ நீயும் அதே மாதிரி என்ன ப்ரோ? அது சம்மந்தமே இல்லாத கமெண்ட்டு. டீமு பேன் ஆனுச்சு, ரைட் ஓகே. தலை பேனா? தலை எங்கே ப்ரோ பேன் ஆனாரு? கிணத்தனமாக ஏதாவது கமெண்ட் போடாத ப்ரோ. டீம் எதுக்கு பேன் ஆனுச்சுன்னா, ஐயோ எத்தனை பேர் தான் பேசுறது இதை கருமம். போங்கடாடே. தலை எப்போ பேன் ஆனாரு? இவன் ஒருத்தன். சூப்பர் ப்ரோ. 16 வருஷம் இல்லை 14 தான். 2 வருஷம்தான் நீங்கள் பேன் ஆச்சு. டேய் கேன, டேய் கேன யாரா நீ? மொத்தம் 18 சீசன் ஆயிடுச்சுடா ஐபிஎல். யார் ப்ரோ அவன்? 18 சீசன் முடிஞ்சிருச்சு. அப்போ அதில் 2 வருஷம் நம்ம பேனு, அதை கழிச்சா 16 தானேங்க வரும். யாருங்க அது? சக்தி பி. என்ன பி? குச்சி பியாம். மாட்டு சாணி பியா வச்சுக்கோங்க. 49 ஆல் அவுட். அடையாப்பா யாரோ வெறி கொண்டு டைப் பண்ணியிருக்கேன்டா. டேய் சாமி யாரா நீ? யோ 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 என்னையா போயிட்டே இருக்கு. அப்பா வந்துட்டான்டா. டேய் 17. ஓ 17 வருஷம் லாலிபாப்பு. அவனே தானே இவனும்? வெறி கொண்டுலடா டைப் பண்ணியிருக்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. வெரி குட் ப்ரோ, வெரி குட் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ. கேடி கிங்னு வச்சிருக்கியா ப்ரோ? மேட் கிங் மாதிரி பண்ணியிருக்க ப்ரோ. ஹேய் எவனோ சிஎஸ்கே கிடச்சிருக்கான். ஆர்சிபி 1 trophy, சிஎஸ்கே 2 years bans, சிஎஸ்கே 0 kills. $49 பைக் ப்ரோ. பைக்ஸ் ப்ரோ பைக் 49ல் போவாதீங்கோ. ஆர்சிபி ஃபேன் ஹேட் ஆவாங்க. ஹேட் ஆகணும் தானே ப்ரோ போட்டனே, அந்த மாதிரி தானே ஓட்டுனேன் வேணும்னே. இப்போ பேசுங்கடா இப்போ பேசுங்கடா. டே அந்த மாதிரி பேசி வச்சிருக்கேன், எல்லாரும் டேக் பண்ணிட்டு இருக்கீங்களாடா. எனக்கே பெருமையா இருக்கு. ஓட விடுங்கடா எல்லாரும். ஆர்சிபி ஃபேனே ஒன்றா சொல்லிட்டு வந்தானு வச்சுக்கோங்க, நம்ம வீடியோ எடுத்து போட்டு ஓட விட்டுருங்க. என்ன ஒரு 2 வருஷம் பொறுத்துக்கோங்க. அடுத்த மெகா ஆக்ஷனில் நம்ம வெளியே விடுறோமோ இல்லை, அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல பிளேயருக்குள்ளே வெளியே வந்துடுவாங்க. கவலையே விடாதீங்க, வெளியே வந்துடுவாங்களா? அவன் எல்லாம் வயசாகி வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டு போயிட்டு இருக்கான். கேட்டால் இந்தியன் பிளேயர்ன்றான். நீ எவ்வளோதான் சொன்னாலும் டிவிகே தற்கொலையும் ஆர்சிபி தற்கொலையும் புரியாது. இதுக்கப்புறம் வர மாட்டீங்க. வந்தா 2055 தான் வருவீங்க. என்ன பொண்ணா? என்னம்மா நினச்சிட்டு இருக்க? உங்களால் கேப்டன்சியை விட்டு போனதுக்கப்புறம் தான் நீங்களே வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் ரோஹித் சர்மாவும் கேப்டன்சியில் இல்லை, தோனியும் கேப்டன்சியில் இல்லை. 2 பேர் இருந்தால் டீமும் நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒன்றுமே தெரியாதவங்கலாம் வந்து கமெண்டும் போட மாட்டீங்க. விராட் கோலி தோனி யாரா அது? நெஞ்ச நக்காதீங்க ப்ரோ. இப்படிலாம் வந்து அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. விராட் கோலி தோனியா? அவன் அவன் அவங்க ஆர்சிபியோட அட்மின்னு, ஆர்சிபியோட டிஜேலாம் இங்கே தோனியாவும் சிஎஸ்கே ஃபேன்ஸையும் வச்சு செஞ்சுட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து விராட் கோலியா தோனியா? விராட் கோலி என்ன பண்ணார்? அட்மின்ட்டையும் அந்த டிஜேட்டையும் போய் சொல்ல வேண்டியதானே, யோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே விராட் கோலி? அதெல்லாம் சொல்ல மாட்டார்ல. அவருக்கு தேவை ஃபேன்ஸு. அவரே பாட் ஐடியை வச்சு ஃபாலோவர் சேர்த்து வச்சுருக்காரு. அப்புறம் இப்படிலாம் சொன்னால் அதுவும் போயிடும். 2 வருஷம் பேண்டா? எந்த பேண்டு? கேரளா பேண்டா இல்லை சாவு பேண்டா? சிஎஸ்கே சிஎஸ்கே சிஎஸ்கே. ஐயோ போயிட்டே இருக்கே. போ 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 போ. அடா அடுத்து வேற. பா என்னடா இவ்வளோ நேரம் உட்காந்து டைப் பண்ணீங்களாடா நீங்களாம்?
ஐயோ நிறைய மிஸ் பண்ணிட்டேனே, எல்லாம் டேக் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் விடு ப்ரோ, மண்டையில் ஏறாது தான் ப்ரோ அவங்களுக்கு. 1000 கமெண்டுக்கு ரியாக்ட் பண்ண போகிறேன் நான். வேணடா நோவில் போகிறா, என்னடா கமெண்ட் போட்டிருக்கான் அவன்? அவன் கமெண்டே போடலையாடா? அவனுங்களை விடுங்க, 49. அவனுங்களை விடவா? அவனுங்களை எப்படி ப்ரோ விடுறது? இது இந்த பொம்பளை சிரிக்குதா அழுகுதா? சிரிக்குதுன்னு நினைக்கிறேன். இது இருந்தாலும் நம்ம அட்மினே போட்டிருக்காரு, நம்ம அட்மின் போடவும் இது அவர் பாயிண்டாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன் உங்கள் அட்மின் மட்டும் போடுறாரு, எங்கள் அட்மின் போட்டா என்ன அப்படின்னு. இப்படி தாண்டா போடுவோம், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பண்ணுறப்ப பேசாமல் தானே இருந்தோம். இது ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே வந்துருச்சு எல்லாருக்கும். உங்கள் அட்மின் எப்படி அப்படி போடலாம், நீங்கள் எப்படா போடலாம்? இந்த எஸ்தாயல் பொம்பளை கேஸ் என்னன்னு தெரில. இவரெல்லாம் ஏன்டா இங்கே வராரு? ஓ மீமுக்காக. ஆர்சிபியில் ஒரு ஆளே கிடையாது ப்ரோ. ப்ரோ உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. அந்த மாதிரி அந்த மாதிரி நினைக்கிறேன். சிஎஸ்கே தான்டா கிங்கு கிங்கு. ப்ரோ உதயநிதிலாம் ஒரு ஆளே கிடையாதுடா. உதயநிதிலாம் ஒரு ஆளே கிடையாதுடா. 2 இயர்ஸ் பீட்டபிள் ரெக்கார்டு. 3 இயர்ஸாக வச்சுக்கோங்க, பீட்டபிள் ரெக்கார்டாகவே இருக்கட்டும். பீட்டபிள் ரெக்கார்டா? ஏய் டேய் தாண்டா டேய், யாரா நீங்கள்? ஒரு இங்கிலீஷ் தெரியலன்னா விடுங்களேன்டா டேய். தற்குறி ஃபேன்ஸ் பேன் ஆனதை பெருமையாக சொல்கிற டீம் தான் சிஎஸ்கே. 11 பேரை நீங்களே தைரியமாக தான் சுற்றுறீங்க. நாங்கள் என்னடா பெட்டிங்கில் தானடா வேணானோ உங்களை மாதிரியாடா? ஹாப்பி பாயில் ஆர்சிபி 144 பாலுக்கு நீங்கள் எல்லாம். ஹாப்பி பாயில் ஆர்சிபி 144 பாலுக்கு நீங்கள் எல்லாம் கூடாது. என்னடா பேசியிருக்கிறே, ஒன்றுமே புரியல. ஃபேர் பிளேனா என்னன்னு கேளுங்கடா ஆர்சிபி கிட்ட. ஓ ஃபேர் பிளே, அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஃபேர் பிளேனா கடைசியில் தான் இருப்பாங்க அவங்க. கிரிக்கெட் இஸ் அ ஜென்ரல் கேம் அப்படின்னா கிரிக்கெட் இஸ் த ஒஸ்ட் கேம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸாலே மட்டும்தான் முடியும். ஆர்சிபி சப்புவா? என்ன ப்ரோ இப்படிலாம் வந்து பேசாத ப்ரோ. இப்படிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன ப்ரோச்சே? இப்படிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு அப்படியே மனசுக்கு ஆனந்தமாக இருக்கும் ப்ரோ. ஆச்சு தம்பி, நாங்கள் 19 வருஷமாக நல்லா தான் பண்ணுறோம் ஓகேவா? ஐபிஎல் ரெக்கார்டில் ஆர்சிபியை பீட் பண்ணுற மாதிரி என்ன ரெக்கார்டு சிஎஸ்கே வச்சுருக்கு கப்பை தவிர? உங்களை விட நாங்கள் 1000 மடங்கு பெஸ்ட்டு தான். முதல்ல நீ தற்கூரின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 19 வருஷமே ஒரு எடுத்துக்காட்டு. 18 வருஷம் தான் முதல்ல ஐபிஎல்லே நடந்திருக்கு. ரெக்கார்ட்ஸை பற்றி பேசணுமா? ஆக்சுவலாக அந்த வீடியோலேயே நான் நிறையா பேசிட்டேன் ப்ரோ. பாலன் ஆர்எஸ் என்ன சொல்கிறது, ஐபிஎல்லே நாங்கள் தான் ஐபிஎல். அது என்னடா ரூம்புனா பிரபின் ஸ்லைடாம சீல்டா? ஐயோ வெல்சட் ப்ரோ, போடுவோம் ப்ரோ. நம்ம தான் ப்ரோ இனிமே எல்லாமே நம்ம தான் ப்ரோ. என்ன ப்ரோ 2 வருஷம் அடிப்பாங்களா? அடிச்சுக்கட்டும் ப்ரோ. 2 வருஷம் என்னடா அது தப்படிக்கிறாங்க? ஓ 2016-17 ஆர்சிபியை வந்து ஒருத்தர் வந்து பொலன்னு பொழந்தார். ஸ்டேடியம் வெளியெல்லாம் 6 அடித்தார். யாருன்னா அவர் பேர் வந்து மகேந்திர சிங் தோனி. என்ன அவர் சிஎஸ்கே ஜெர்சியில் இல்லை, அவ்வளோதான். என்னது ஓ தோனி ஹேட்டர்ஸ்லாம் இப்போ தான் வராங்க போலங்க. அடா ஆமாம், தோனி ஹேட்டர்ஸ்லாம் இப்போ தான் வராங்க. இல்லையே ஆனந்தமாக இருக்கே அப்பப்போ. மேட்ச் ஃபிக்ஸிங் என்ன சொல்லு ப்ரோ?
இதை ஏன் சொல்லலை? மேட்ச் ஃபிக்ஸிங் என்ன சொல்லு ப்ரோ, இதை ஏன் சொல்லலை? அதான் மேட்ச் ஃபிக்ஸிங் தெரியுதுல, மூடிட்டு போடா. எவ்வளோ செருப்படி வாங்கினாலும் ஜேசிபி ஃபேன்ஸ் திருந்த மாட்டானுங்க. எப்போவுமே சிஎஸ்கே கீழே தான் ஜேசிபி. ப்ரோ 2 வருஷமாக அவங்க டேபிள் டாப்பில் இருக்காங்க, 2-3 வருஷமாக. விடுங்க, மீத 15 வருஷம் நம்ம தான். விடுங்க, அடுத்து இன்னமே எப்படியும் கம்பேக் கொடுப்போம், கவலையப்படாது. போடா மயிறு, நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணி கேம் வின் பண்ணி இருக்கீங்க. லலித் மோடி சொல்லிட்டான், நாங்கள் வின் பண்ணாலும் உங்கள் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வின் பண்ணலை. உனக்கு வெக்கமா இல்லையாடா? 2 இயர்ஸ் பேன்னு ஒத்துக்கிற அப்படின்னு போட்டு என்னையவே டேக் பண்ணியிருக்கேன். லலித் மோடி சொல்லிட்டாராம்ல, லலித் மோடி சொல்லிட்டா கரெக்டாமா? அப்போ யார் கூடலாம் நாங்கள் ஜெயித்தோம்? வாங்க சொல்லுங்க, யார் அது? ரெபல் சேசர். எத்தனை கோடி வாங்கினீங்க சொல்லுங்க ப்ரோ. லலித் மோடி வந்து சொல்லலையா, ஆர்சிபி 2011 வெறும் 2 ரூபா வாங்கிக்கிட்டு சிஎஸ்கே கிட்ட தோற்று போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவங்க கிட்ட. 2011 நீங்கள் தானே என்கிட்ட இது அடி வாங்கினீங்க, ஞாபகம் இருக்கா ப்ரோ? ரெபல் சேசர் ப்ரோ, பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து கமெண்ட் போடுங்க ப்ரோ. ஐ ஆம் வெயிட்டிங் ப்ரோ. ஓகே, வேணா எப்போ? யாராவன்? இதான் இவங்கெல்லாம் பேன்னா என்னன்னே தெரில. ஜேசிபி இல்லை ப்ரோ, ஆர்சிபி. டேய் கலாய்க்கிறன்னு கூட ஏடா தெரில உனக்கு. போடா டேய், பொட்டா டேய், போடா என்னேவா நீ தாண்டா அது? பிளாக்கி 69 சி தெரியும்ல. தோனி, மகேந்திர சிங் தோனி. தண்ணி தெளிக்குது, இரு வர தண்ணியை குடிச்சோம். இந்தாவே இருக்கேடா தண்ணி, இந்த வாரம் இரு. இப்படி ஃபுல்லாக இருக்கே தண்ணி, 3 லிட்டர் வாட்டர் கேனு. எவனோ திட்டுறான் போல. சிஎஸ்கே 9-9-9-9-9, தோனி 9-9-9-9, பவர் ஸ்கோரில் 9-9-9. They say we never chased 180 plus after after 2010. We had 3 trophies after that. Highest time to post 200 plus crores. ஓ அப்படியா, பரவாயில்லையே ப்ரோ, நல்ல ஸ்டாட் ப்ரோ. இதெல்லாம் ஈசாலா பாய்ஸ்க்கு தெரியாது. ஈசாலா கப் நமுது, ஈசாலா கப் நமுது, ஈசாலா போடா. தெவிடு தெவிடி தவிடி. தவிடினா என்ன? தவிடினா ஐயோ ஐயோ என்ன ப்ரோ இப்படி திட்டிவிட்ட பொசுக்குன்னு. சே, தேங்க்ஸ் ப்ரோ எனக்காக திட்டினதுக்கு. என்னங்கடா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டாங்கடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. எனக்கு வேற பர்கரை சாப்பிட்டு ஏப்பம் வந்துட்டே இருக்கலாம். ஓ ஏய் யாரா நீ? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? வெறி கொண்டவனா இருப்பேன் போலையப்பா. டேய் 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 டயர்ட் ஆகுதுடா. நான் வேற அவங்கள அடிக்கலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணா, நீங்க என்னடா இவ்வளவு நேரம் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ படுத்துறாங்களே படுத்துறாங்கடா. சிஎஸ்கே சந்தோஷமா இருக்கு ப்ரோ என் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி பார்க்குறது. நான் வெறும் 400 ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கேன், அதுவும் இப்போ தான் அந்த 400 வந்துச்சு. அதுக்குள்ளே நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எனக்கு தர சப்போர்ட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது. யா, உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா நாங்கள் 2 வருஷம் பேன் இல்லை. இது மட்டும் ஓடிட்டே இருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணலாமா? ஓ ஸ்டாப் பண்ணலாமா? எனக்கு தான் தெரியல.
வாய் வலிக்குதுடா டேய். நானும் எவ்வளோ நேரம்டாவும் நான் மாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன். டைம் என்னாச்சுன்னு தெரில. திருப்பவும் நீ வந்துடாதடா டேய். 2 வருஷம் சஸ்பெண்ட் ப்ரோ, பேன் இல்லை. சஸ்பெண்ட் வேற பேன் வேறயா? பேனுனா தடை தானே, சஸ்பெண்டுனா என்ன? இடைநீக்கமா? சஸ்பெண்டுனா இடைநீக்கம், பேனுனா இருங்க பார்த்துருவோமா. பேன் தமிழ் மீனிங். பேன் தமிழ் மீனிங், தமிழ் அர்த்தம் என்ன பேனுக்கு சொல்லுங்கடா. அதிகாரப்பூர்வமாக உள்ளது, தடை செய்ய. யோ யோ யோ, என்ன என்னென்னமோ வருது, மூடுங்க. நீங்கள் மூடுங்கடா. பேன், டெஃபனேஷன் ஆஃப் பேன், அல்லது சட்டப்பூர்வமாக தடை செய்ய. சரி அப்படியே இருங்க, இதிலே வச்சு என்னடா டே. டிரான்ஸ்லேட்டில் பண்ணுவாங்க, இருங்க. கூகுள் டிரான்ஸ்லேட், கூகுள் டிரான்ஸ்லேட் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்க. பேன். ஏ இருங்க இருங்க இருங்க, எனக்கு தமிழ் வேணும், தமிழ் லாங்குவேஜ். நான் இங்கே எப்படி சர்ச் பண்ணுறேன் தமிழை? இங்கே சர்ச் பண்ணலாமா? தமிழ், தமிழ். பேன்னா தடை. ஓகே ஓகே. சஸ்பெண்ட்னா சஸ்பெண்ட், இடைநிறுத்தி வை, இடை நிறுத்தப்பட்டது, இடைநிறுத்தப்பட்டது. ஓ, அப்போ நாங்கள் 2 வருஷம் இடைநிறுத்தப்பட்டிருக்கோம். 2 வருஷம் பேன் தெரிஞ்சது, ஆனால் 16 வருஷம் மட்டமாக சுற்றிட்டு இருக்கீங்க. ஆ ஆ போப்ரா. பேன் ஆனது தெரிஞ்சும் நம்ம மட்டமாக சுற்றிட்டு இருக்கோமா சொல்லிட்டார். டேய் டேய் டேய், பேன் ஆனது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல ப்ரோ. நான் எதுக்கு எடுத்தாலும் அந்த பேனையே சொல்கிறாங்க ப்ரோ, ஏன்னா அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. இப்போ தான் ஒழுங்காக விளையாடுறீங்களாடா, ஆர்சிபியில் நல்ல டீம் எடுத்து இப்போ தான் நல்லா விளையாடுறீங்கல்ல, அதையாவது பேசுங்கடா. இன்னும் என்னடா 2 வருஷம் பேனு, 2 வருஷம் பேனு. ஐயோ ஐயோ. சரி 2 வருஷம் பேனு, நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டா இருந்தீங்க? அந்த வருஷம்லாம் என்ன பண்ணீங்க? 2 வருஷம் பேனும் சேர்த்தும் 5 கப்பு. ஐயோ எத்தனை தடவைடா இதையே பேசுறது, ஏங்கடா இப்படி பண்ணுறிய? பேனு வேணும்னு சொல்லிட்டு வராதீங்கடா டே. எனக்கே சந்தோஷமா இல்லைடா, வெறுப்பா இருக்குடா, வெறுப்பா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இதெல்லாம்? ப்ரோ ராக்குடு, சிஎஸ்கே ஃபேன் சாக்குடு. எனக்கும் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டாயிடா. ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்கானே, என்ன பண்ணிருக்கான்? சிரிச்சிருக்கேன். அப்பாடி நல்ல வேலை, கெட்ட வாரத்தில் எதுவும் திட்டி வைக்கலையே. ஐயோ எனக்கு வேர்க்க வேர்க்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏசியை போடணுமோ? ஏசியே இல்லையே என்கிட்ட. யாராவது நல்லா ஒத்துழைச்சிங்கன்னா ஃபாலோவர்ஸை ஏற்றி நான் ஏசி வாங்கிடுவேன். ஏசி வாங்கிட்டா இன்னும் ஆர்சிபி ஃபேன்ஸை போட்டு அடிக்கலாம். ஒத்துழைங்கப்பா, ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்களா இல்லையா, மணியே அடிக்குது. யாரா அவன்? பென் டென்னிசன், பென் டென்னிசன். பென் டென்னிசனுக்கு ஸ்பெல்லிங் கரெக்டாக முதல்ல ஏங்க? பென் டென் நீ பென் டென்னிசன் இன்னொரு என்ன வரும்? தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கேன் படுவாய் இப்போ. பென் டென்னிசனாம்ல, மிஸ்டர் பென் டென்னிசன். ஓடுங்க, மாட்டிடாதீங்க, போயிருங்க, தப்பிச்சு போயிருங்க எங்கேயாவது. என் கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக ஆர்சிபி ஃபேன்ஸ் போட்டு பொழந்துட்டுருக்கேன். மட்லப் குச்பி அப்படின்னா, மட்லப் குச்பி, மட்லப் குச்பின்னா என்ன? ஹிந்தியில் போட்டு பார்த்துருமா, இருங்க வரேன். கூகுள் ट्रांसलेट मतलब कुछ भी, मतलब कुछ भी.
மத்லப் குச் பி. ஏதேனும் அர்த்தம் உள்ளதா? ஹிந்தி டிடெக்டட். ஏதேனும் அர்த்தம் உள்ளதா? என்ன அர்த்தம் உள்ளதா? அர்த்தம் உள்ளதானா? ஓடுங்க. ஆர்சிபி ஜேசிபி பைக் ஸ்பீடு என்றும் சிஎஸ்கே பரம்பரடா. சார்பட்டா பரம்பரை. சூப்பர் ப்ரோ, கலாச்சி விடு ப்ரோ. அண்ணா வண்டி ஸ்பீடு 49. ஆமாம் தம்பி, ஸ்பீடு 49. கோழி 65 மாதிரி ஸ்பீடு 49. சியா. நூபு நூப் சைன். ஐயோ எனக்கே போர் அடிக்குதே. அக்கா கோழியா? அக்கா கோழி. ஏய், அதுக்கேற்ற மாதிரி கீழே அவர் அழுகிற மாதிரி இருக்குடா. டேய் எப்படிரா? கரெக்டாக இருக்குடா. அவர் அழுகிறாரா? எவ்வளோ ஆக்டிங் பண்ணுறாரு தெரியுமா? அவர் வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சா கூட அழுக மாட்டார். ஆனால் ஆர்சிபி கப் ஜெயிச்சா அழுவார். திஸ் இஸ் வாட் ரோஸ்டிங் சம்மோன் இஸ் இன் பாசிங். தேங்க்ஸ் ப்ரோ. பாசிங்லாம் கிடையாது, ரோஸ்ட் பண்ணுறதுக்காகவே பாஸ் பண்ணவன். நீங்கள் ஃபிக்ஸிங் பண்ணி தாண்டா ஜெயிச்சிங்க. ஆமாம், 2011 என்ன எத்தனை ரூபா வாங்குனீங்க? 2011 இல்லை, நிறைய வருஷம் நீங்கள் என்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களே பின்னாடினா முற்காலத்தில் பின்னாடி நிறைய அடி வாங்கியிருக்கீங்களே. பின்னாடி இந்த சென்ஸ் அது எப்படி சொல்கிறது, கரெக்டாக சொல்ல வரலையே. பேக். ஐயோ, கரெக்டாக வரணுமே. முற்காலத்தில் அடி வாங்கினீங்க இல்லையா? ஏன் ப்ரோ வண்டியை 49லே ஓட்டுறீங்க? வாண்டடாக தான் ப்ரோ ஓட்டுறேன். எனக்கு தெரியாதா ப்ரோ? டேய் பாடுறாங்க அப்படின்னு. சி டே. வேணாம் ப்ரோ, அவங்களுக்கு சொன்னால் புரியாது. சொன்னா ப்ரோ, நம்ம ஃபேன்ஸும் அதில் புரிஞ்சுக்கணும் ப்ரோ. சிஎஸ்கே விடாதீங்க. இப்படியே அவங்க போனாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அவங்கள மாதிரி அப்புறம் 18 வருஷம் நம்மளை அழுக விட்டுருவாங்க. விட்டுறாதீங்க. சிஎஸ்கே கமெண்ட் செக்ஷனில் போய் கதறியிருக்கேன். ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா நான் பார்த்தேன் சிஎஸ்கேவோட. இருங்க வரேன். போதுமா? நிப்பாட்டிக்கோமா? சிஎஸ்கேவோட ஹேண்டிலில் போய் பார்த்தேன். மேட்ச் தோத்ததுக்கப்புறம் 22,000 கமெண்டு ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு இன்ஸ்டாவில். மிரண்டுட்டேன், என்னடா 22,000 பேர். போய் பார்த்தோன்னா, தூக்குங்க, அவரை ரிமூவ் பண்ணுங்க, இவரை சேருங்க, அகில் ஹுசேன் ஆடுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது ப்ரோ. ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டா போதும், டிராஃபி வின். இது நம்ம பார்த்தோம். ப்ரோ கரெக்டாக சொன்னா ப்ரோ. ஆர்சிபி ஒரு லாலிபப்புன்றாம் தான் விடு. இதை பார் பொட்ட. சொச்சோ, ஸோ சேட். ஜேசிபி ஃபேன் டேக் தட் ஜேசிபி ஃபேன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து டேக் பண்ணிட்டீங்க ஜேசிபி ஃபேன்ஸை. நக்கல்யா உனக்கு? 100ல் ஒரு வார்த்தை. என் ஃப்ரெண்டு இப்படி தான் சொல்லுவான். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சரி, இதோடு முடிச்சுக்கலாமா? விடைபெற்றவா. எனக்கு ஒரு மாதிரி வேர்க்குதே. நான் போய் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. வாயெல்லாம் வேற வலிக்குது. எப்படி தான் பல மணி நேரமாக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கன்னே தெரியல. வாயெல்லாம் ஒரு உங்க அப்பன்டா. எங்க டார்லிங் கிரேசி டார்லிங் 07 உங்க அப்பன்டா. ஓ, வியூ ஹிடன் கமெண்ட்ஸா? ஐயோயோ, இதுவே எவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குது. எதுங்க பார்ப்போமா என்ன பண்ணியிருக்கேன்னு. 8 மட்டும் பார்ப்போம். ப்ரோ அவங்கிட்ட சொல்லுங்க, 17 வருஷம் சப்புனாங்கல்ல, நம்ம 2 வருஷம் பேன் ஆனோம்ல, அப்போ அடிக்கலாம்ல. இதை தவிர நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன். கரெக்டாக நீயும் கேட்டிருக்க ப்ரோ. இதை தவிர நான் இப்போவும் கேட்டேன். 10 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ கேட்டிருக்க, நான் இப்போ தான் கேட்டேன். போடா. ஓ, இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து கெட்ட வார்த்தையில் நிறையா பேசியிருக்காங்க. அதையெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் நான் பார்க்கக்கூடாது, நான் பார்த்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஹைட் பண்ணி வச்சிருக்கு. தேங்க்ஸ் இன்ஸ்டாகிராம். நானும் பார்க்கல, இப்படியே குவிட் பண்ணுறேன். நான் போயிட்டு நம்ம இந்த ஹேண்டில் பார்ப்போம். இதானே? யோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கய்யா.
ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை நம்ம இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூபுக்கு போங்க. யூடியூப்பில் 5000 பேர் இருக்கோம் சப்போர்ட்டு. 5000 பேர் இருக்கோம். மரணமாக சொல்லலாம். என்ன எதுவும் அனுப்பியிருக்காங்களா? சி, எல்லாம் ஒன்றும் இல்லை. இது எல்லாமே என்னோட அக்கௌண்ட்டு தான், ஃபேக் அக்கௌண்ட்டு. ஒன்று தான் ஒரிஜினலு. இது எல்லாமே என்னோட அக்கௌண்ட்டு. பார்த்தீங்களா? அஸ்வினுக்கெலாம் ஒரு தடவை கமெண்ட் போட்டேன் பாருங்கள், என்ன கமெண்ட் போட்டேன்னு. ஏதோ ஸ்டோரிலாம் அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அஸ்வினுக்கு. அஸ்வினா ஆஷனாவுக்கு ஏதோ ஸ்டோரி அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் போயிடுச்சு. ஆஷனா பார்க்கவே இல்லை, என்னை மதிக்கவே இல்லை. ஆஷனா மதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கணும் நான் வாழ்க்கையில். ஆஷனா என்னை எப்போ என் மெசேஜே பார்க்கல. என்னைக்கு அனுப்பியிருக்கேன்? 2025 8ஆம் மாதம் 16ஆம் தேதி. ஏதோ பேசி அடி வாங்கினாரு. டெவால் பிரவிஸை பற்றி பேசி அடி வாங்கினாரு. கரெக்டாக ஞாபகம் இருக்குது. அதுக்கு தான் போய் அண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தப்புனா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இப்படிலாம் பேசாதீங்க, நம்ம டீமில் இருக்கிற விஷயத்தெல்லாம் லீக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். அவர் பார்க்கவே இல்லை. ஆமாம், எதுக்கு வந்தோம்? சென்னை ஐபிஎல். ஆஹா, 22.5. இவர் வேணா விட்டுருங்க, வேற தூக்கி விட்டுருங்க. ரோர் 25 அந்த ஈவன் நல்லா இருந்ததுல. ஏதோ ஒரு செக்ஷனில் 22,000 கமாண்டு. இது இல்லை, இருங்க பார்ப்போம். 1000, 1600, 2000, 20,000 கே கமாண்டு. பார்த்தீங்களா? 1000, 9000, 10,000, 24,000. ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். எப்பா, சர்ஃப்ராஸ் கான் ரெஸ்பெக்ட். கொப் ஓ கொப் 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 அப்படி சொல்கிறாப்புல. சொல்லிக்க 18 வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. 18ன்னு அதிலே போட்டிருக்குல. 18 வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு வருஷம் நாங்கள் கொப் 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 கொப். 18 வருஷம் நீங்கள் கொப் 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 கொப். ஆல்வேஸ் சிஎஸ்கே பட்டன். பாய் முझे लग रहा है ही 2010 பெருசா ரிப்பீட் ஹோ ரஹா ஹே. ஓ, 2010 நம்ம பண்ணதை திருப்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் உங்களுக்கும் தேங்க்ஸ் ப்ரோ, சிஎஸ்கே மேலே நம்பிக்கை வச்சதுக்கு. டிம் டேவிட், என்னண்ணா இப்படி பண்ணிட்டேனா? பேசாம நீ நோபல் பரவாயில்ல, நான் அவுட் ஆகிறேன், வெளியே போயிருக்கலாம்ண்ணா. நீ அப்போவே போனா அழகா அன்சல் கம்பச்சு கையெல்லாம் கொடுத்துட்டு போனேன். சரி அப்படியே வெளியே போயிடுவேன்னு பார்த்தா திருப்ப வந்து காட்டுன்னு காட்டிட்டேன். பரவாயில்ல விடு, நல்லா அடித்தேன், சீரியஸாக நல்லா அடிச்சேண்ணா. ஒன்றே எனக்கு பிடிக்கணும். அன்சுல் கம்போச்சுக்கு இப்படி கையை கொடுத்த பாரு. உன் மேலே இருந்த ஒரு தடவை தான் ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்குன்னு திருப்ப வரக்கூடாது. அப்புறம் வன்மா வெளியே வந்துடும். கொஞ்சம் நேரம் தான் அடிக்க முடியும். சிஎஸ்கே பிஃபோர் 2023, ஆஃப்டர் 2023. நீ பார்த்த 2023, 24, 25, சாரி 24, 25, 26, 3 வருஷம். ஓகே, இந்த வருஷம் இன்னும் முடியலை. ப்ளீஸ் சேஞ்ச் பவுலிங் லைனப். ஓ, ரிமூவ் ருத்ராஜ். கலந்தே விடுவேன் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிங்கன்னா. ரிமூவ் ருத்ராஜா? ஃப்ரீ பாயிண்ட் சிஎஸ்கே டொனேட் எவ்ரி மேட்ச். வெல்டன் சிஎஸ்கே. செம்ம காமெடி. போயிட்டு வாங்க. அப்படியே கொடுத்துட்ருப்பா. வித்தவுட் தலை நாட் பாசிபிள். அப்படிலாம் கிடையாது, அடிப்போம். தலை கற்றுக் கொடுத்துருக்குது, அதெல்லாம் தலை நிறைய நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு, அதுவே போதுமானது. தலையை ரொம்ப வருஷம்லாம் கஷ்டப்படுத்த விடக்கூடாது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுட் த்ரூ அவுட் ஃப்ரம் ஃபார்ம் டீம். என்னடா கமெண்ட் போடுறீங்க? விராட் கோலி லாலிபாப். 250 ரூபா. என்ன டிம் டேவிட்டை ஜெர்சி விற்க அனுப்பிட்டீங்களாடா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கங்க்ராச்சுலேஷன் சிஎஸ்கே ஃபார் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட். ரிமூவ் சிஎஸ்கே கேப்டன் அண்ட் பிளேயர். ஏய், கேப்டனை தான் அப்படி சொல்கிறீங்களாடா? டேய், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? தலை ஃபார் நோ ரீசன். தலையே மேட்ச்சில் ஆடலை, ஏன்டா தலையை பிடிச்சி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க?
ரிமோட் டட்டுராஜ் ஃப்ரம் கேப்டன்சி. கண்டிப்பாக அது ஈசலா ஃபேனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன் எவ்ரி மேட்ச் வி லாஸ்ட் ஃப்ரம் த பவர் பிளே. விடுங்க விடுங்க விடுங்க. சரி ஓகே போதும், நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய் வலிக்குது, நான் போய் ஏதாவது சாப்பிட்டு தூங்குறேன். பை பாய் பாய் பாய். போயிட்டு வரவா? உங்களெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்கும் வரை நன்றி, வணக்கம்.